Good evening students, this is Max Ma'am Svagami. இன்னைக்கு நம்ம exercise 1.4ல first sum பார்க்க போறோம். அது வந்து solve by Cramer's rule. அது வந்து given ஒரு matrix equation கொடுத்திருக்காங்க. இந்த matrix equation நம்ம linear equation matrix equation மாத்துறோம். அது வந்து ax is equal to b அப்படிங்கிற ஃபார்மட்ல மாத்துறோம். அதுக்கு வந்து first நம்ம வந்து delta அதாவது determinant of a கண்டுபிடிக்கணும். Determinant of a is 5 into 3 minus 1 into minus 2. அப்போ 15 plus 2 வருது. Determinant value 17 வருது, which is not equal to 0. அடுத்து வந்து delta x கண்டுபிடிக்கணும். இது வந்து Cramer's rule நம்ம delta x கண்டுபிடிக்கணும். delta xன்றது என்னன்னா the first columnல இந்த constant fix பண்ணணும். first columnல இந்த கான்ஸ்டன்ட்டை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அகைன் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். 16 into 3 minus 7 into minus 2 அது வந்து -48 plus 14 வருது. அப்போ அது வந்து -34. அடுத்து இது வந்து டெல்டா எக்ஸ், அடுத்து டெல்டா ஒய். டெல்டா ஒய் வரையில நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டெல்டால இருக்க செகண்ட் காலம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இந்த கான்ஸ்டன்ட்டை ஃபிக்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் டெல்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 5 into 7 minus 1 into minus 16 பண்றோம். அது வந்து 35 plus 16 வருது. அப்ப அது வந்து 51 ஆயிடுச்சு. இப்ப நம்மளுடைய இது என்னது சால்வ்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ கிராமர்ஸ் ரூல் படி என்ன பண்ணணும்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா, அப்போ -34 by 17. இப்போ என்ன கிடைக்குது? -2 கிடைக்குது. அடுத்து ஒய். ஒய் பண்ணும்போது டெல்டா ஒய் பை டெல்டா, அப்போ 51 by 17. அப்போ 3 வருது. எக்ஸோட வேல்யூ என்னது? -2, ஒய்யோட வேல்யூ 3ன்னு கிடைச்சிருச்சு. தேங்க்யூ.